ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வாங்க இன்னைக்கு புதினா தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த புதினா தொகையலுக்கு நான் புளி கொஞ்சம் ஊற வச்சு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான புதினா தொகையலுக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். புதினா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, தேங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போகிற அந்த டெண்டரியாக இருக்கக்கூடிய புதினாவுடைய காம்பையும் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் மிக்சியில் போட்டு இதோடு சேர்த்து மேக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பட்டை மிளகா, தேவையான பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்க்குறோம். நம்ம முதல்ல அடுப்பை பற்ற வச்சு பேனில் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் தான், ஒரு 2 ஸ்பூன் விட்டால் போகிறோம். நல்லெண்ணெய் காஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், 2-3 துண்டு இஞ்சி. பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 கருவேப்பிலை. இதை போட்டு முதல்ல வறுத்துக்கங்க, கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புதினா இலையும் காம்பெல்லாம் அதில் சேர்க்குறோம். நல்ல தாராளமாக போடுங்க. புதினா இலை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க. அதை நல்லா கலரி விடுங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கிறோம். நல்லா போடுங்க, பெருங்காயம் தான் வாசனை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். 1.5 ஸ்பூன் கூட போடுங்க. ஏன்னா சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்றதே அந்த உப்போட அளவு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போது இந்த வறுத்த எல்லாத்தையும் இந்த ஆல்ரெடி நான் புளி போட்டு வச்சுருக்கேன், அந்த புளியோட மிக்சியில் இருக்கிறதுல அதோடு சேர்த்துருங்க. உப்பு எல்லாமே போட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக அரைக்க வேண்டியதான் இனிமேல். இப்போது இந்த புதினா தொகையிலுடைய கலவையை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ அரைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, அரைச்சாச்சு. நல்லா அரைப்பட்டிருக்கு, நல்லா வந்திருக்கு புதினா தொகையில். ரொம்ப சிம்பிள். புதினா தொகையில் சாப்பிட்டா ரொம்ப ஆரோக்கியம், வயிற்றில் பூச்சி கீச்சி வராது, ரொம்ப நல்லதும் கூட. தேங்க்யூ.